தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு சொல்லி விஜயனுடைய நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அந்த பேச்சுக்களை, வாக்குறுதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால தே மு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன எதற்காக அப்படின்னு சொன்னால், பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டம் ரத்து செய்யப்படுகிறது சட்டசபையில் நேற்றைக்கு அறிவித்தார். அந்த பல திட்டங்களை ஒன்டன்ல அறிவிக்கும் போது பரந்தூரையும் அறிவிச்சிட்டாரு. அந்த திட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டது, அந்த திட்டத்தினால் என்ன பலன், அல்ல ரத்து செய்ததனால் என்ன பலன், திட்டத்தினால என்ன பலன், திட்டத்தை ரத்து செய்ததுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக பேசுகிற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக, பரந்தூருக்கு அவர் நம்ம விஜய் முதலமைச்சர் சப்பு விஜய், அப்ப விஜயா இருந்தார் இல்லையா, நடிகர் விஜயா இருந்தார் இல்லையா, தேர்தலுக்கு பின்னாடி தானே அவர் வந்து சப்பு விஜய் எல்லாருக்கும் அறியப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தானே. அந்த விஜய் அந்த மக்களை போய் சந்திக்கிறார். பரந்தூர் மக்கள் வந்து நான் வந்தால், ஆட்சிக்கு வந்தா பரந்தூர் விமான நிலையம் அமைக்க விட மாட்டேன், ரத்து பண்ணிடுவேன்னு அங்க சொல்றாரு. ஓகே சொல்லிட்டார். அதற்கு முன்பாகவே அங்க ஏராளமான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. ஏராளமான நிலங்களை கொடுத்தவர்களுக்கு நஷ்டஈடு, இழப்பீட்டு தொகை வாங்கிட்டாங்க அவங்க. பரந்தூரை ஏன் தேர்வு செய்தோம் என்பதற்கான காரண காரியத்தை தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தெளிவாகவே நேற்றைக்கு செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் இப்போ அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கிற விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படணும்னா, ஏற்கனவே விரிவாக்கம் ஒன்று செய்யப்பட்டு அங்கே பெரிய கலைபரங்கள் ஆகி, இனிமே சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யவே முடியாது, அதற்கான இடமே இல்லைன்ற முடிவாயிடுச்சு. அப்போ நம்ம வளர்ந்து வருகிற சூழ்நிலையே ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கம் மிக அவசியம். அப்போ பரந்துபட்ட விமான நிலையமாக, மிகப்பெரிய விமான நிலையமாக கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அமையணும்ன்றதுனால பரந்தூர் விமான நிலையத்தை தேர்வு செய்கிறது. பரந்தூரை ஏன் தேர்வு செஞ்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சென்னை வட சென்னை பகுதியில் பார்க்குறாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய இடம் அங்கே இல்லை, தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. ஈஸ்ட் பக்கம் பார்த்தா கடல், வங்கக்கடல் இருக்கு, அதில் போய் நம்ம பண்ண முடியாது. வட சென்னையில் பண்ண முடியாது, வடக்கு சைடில், அல்லது வந்து தெற்கு சைட்லையும் பண்ண முடியாது. அங்கே அனல் மில் நிலையம் இருக்கு, கல்பாக்கா அனல் மில் நிலையம் இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் பண்ணா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான், வேறு வழி இல்லாதனால தான் பரந்தூருக்கு போனோம். இந்திய விமான நிலைய அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, விமான நிலைய கட்டுப்பாட்ட அந்த துறையை சேர்ந்தவர்கள், அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவன அதிகாரிகள், இந்த பரந்தூர் சுற்று வட்டார இடங்கள் தட்பவெட்ப நிலைக்கும் சரியாக இருக்கிறது, விமானங்கள் வந்து ஏறி இறங்கி செல்வதற்கான சூழ்நிலையும் சீதோஷ நிலையும் சரியா இருந்தாதான் ஒரு இடத்த புவியியல் அடிப்படையிலே அந்த இடத்த வந்து ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா சும்மா நீங்க வந்து ரோடு போடுற மாதிரி கிடையாது. ஏர்போர்ட்ன்றது விமானங்கள் வந்து இறங்கி மறுபடியும் திருப்பி மேலெழும்பி பறந்து போவதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் அங்கே அமையணும். அது அமைஞ்சாதான் அது நீங்க அந்த ஏர்போர்ட்டை உருவாக்க முடியும். இந்த ஏர்போர்ட் ஏன் விரிவாக்கம் அப்படின்றதுனா, தொழில் வளர்ச்சி அடையணும்னா நிச்சயமாக முதலீடுகள் வெளிநாடுகள்ல இருந்து வரணும்னா நிச்சயமாக ஏர்போர்ட் அவசியம். சென்னை விமான நிலையம் அதற்கான அந்த கொள்ளளவை இன்னும் அதிகமாக தேவைப்படுது. பத்தல, சரக்கு விமானங்களை கையாளும் திறன் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம பொருளாதாரத்தில் போட்டி போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆந்திர அரசு 2 இடங்களை தேர்வு பண்ணி அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கர்நாடக அரசு வேற ஒரு வேலை பார்க்குது. இன்னொரு பக்கம் எல்லாமே அவங்க வந்து கேரளா ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு தான் சப்பு விஜய் முதலமைச்சராக ஆன பிறகு தமிழ் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கு. மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நம்முடைய தொழில் முதலீடுகள் எல்லாம் ஆந்திராவை நோக்கி ஓடுது. இன்னைக்கு ஓசூர்ல அமைய வேண்டி இருந்த அந்த விமான நிலைய விஷயங்களும் ஆந்திரா நோக்கி ஓடி போச்சு. இப்போ ஆந்திரா சந்தோஷப்படுது, தமிழ்நாடு அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். அது நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய ஈகோ. என்ன ஈகோ அப்படின்னா, நான் வந்து ரத்து பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்தானா ஆட்சிக்கு வந்துட்டேன், ரத்து பண்ணியே தீருவேன், அதனால என்ன சாதக பாதங்கள் வந்தாலும் பரவாயில்ல, பாதகம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொன்னது தான் அப்படின்னு ஜெயலலிதா பாணியில, ஜெயலலிதா வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கோல்னுவாங்க. பல நேரங்கள் அப்படி சொல்லி மக்கள்கிட்ட வாங்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. எல்லாரும் சொன்னாங்க இல்லைங்க, அது வந்து ஆன்மீக ரீதியாக மக்களோடு கலந்திருக்கிற விஷயம்,
அதெல்லாம் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல மாற்ற முடியாது, அது உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடும், வேணாம் அப்படின்னு சொன்னா கூட நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடெல்லாம் கோழியெல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்கள் கொதித்தெழுந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான எதிர்வினை ஆற்றியதுனால அடுத்து வந்த தேர்தலில் மண்ணை கவினாங்க. அந்த அம்மா மக்கள் ஓட விட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. ஆகவே மக்களுக்கு எதிரான எதையாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, இதே இப்போ வெற்றி கொண்டாட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ஆணவத்துல, அதே மக்கள் உங்களை செருப்பாலே அடிச்சு விரட்டுவாங்க. அதான் நிச்சயம். இப்ப விஜய் ஆணவத்தின் உச்சத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு. மன்னராட்சி, தான் வச்சதுதான் சட்டம், தான் சொன்னதுதான் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் பேச வேண்டிய துறையை கூட அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. சட்டமன்றத்துல இன்னைக்கு பரந்தூர் விஷயம் வந்ததுங்க. பரந்தூர் விஷயம் வரும்போது ஏன் அந்த இடத்தை நீங்க ரத்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேசும்போது தொழில்துறை அமைச்சர் தான் ஏஞ்சி பேசணும். இங்க எதுவும் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சருக்கு வேலை கிடையாது. இந்த முந்திரி கொட்டை மூசாமியா இருக்கிற பல மூசாமியில இந்த RSS அரட்டவுசரும் ஏஞ்சி அந்த கக்கூஸ் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த பாத்ரூம் துறை அமைச்சர் புதுசா ஒரு போஸ்ட் போலியோ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த நிர்மல்குமார் ஏஞ்சி பேசுறாரு. இவரை எவன் பேச சொன்னா? இவருக்கு என்ன அதுக்கு அதிகாரம் இருக்கு? சட்டத்துறைக்கும் விமான நிலையத்துறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப கீர்த்தனா தான் பேசியிருக்கணும், இல்ல முதலமைச்சர் சப்பு விஜய் பேசியிருக்கணும். அது எதுக்குமே பேச மாட்டார். அவர் ஒரு சப்ஜெக்ட் உட்கார்ந்துட்டு வேடிக்கை தான் பார்ப்பாரு, எவனா ஏதாவது பண்ணிட்டு போட்டோன்னு. இது முந்திரி கொட்டை ஏஞ்சி வாயை விட்டதுல ஆனா நல்லா வச்சு செஞ்சாருங்க தங்கம் தென்னரசு. என்ன வாயை விட்டாருன்னா, எல்லாத்தையும் ரொம்ப யோக்கியமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டே அந்த சட்டத்துறை அமைச்சர், அந்த பாத்ரூம் துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா நிர்மல்குமார் அரட்ரவுசரு, அது பேசும்போது சொன்னாரு, இது எல்லாமே யார் ரொம்ப கொந்தளிப்பாங்க டென்ஷன் ஆவாங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அந்த G2 மாப்பிள்ளைக்கு தான் பெரிய சங்கடம் ஆயிடும். ஏன்னா அவங்கள நம்பிதான் அது பரந்தூரே வச்சுது அப்படின்னு தேவையில்லாத வார்த்தையை அதுல விட்டார். ஆனா உடனடியாக பதில் தங்கம் தென்னரசு உடனே எந்திரிச்சிட்டார். எல்லாரும் கத்துறாங்க, திமுகவை சேர்ந்தவர்களாம் பயங்கரமா கலைபரமாச்சு. இது ட்ரிகர் பண்றதே வேலைங்க நிர்மல்குமாருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த அரட்ரவுசர் வேலையே புத்தி அப்படிதான். எதையாவது ஒண்ணு ட்ரிகர் பண்ணி இவனை நினைக்கிற விஷயத்த சாதிப்பாங்க. ஒண்ணு இந்த ஆள் பேசுவாரு, அப்படி இல்லைன்னா இந்த லாட்ரி ஒருத்தர் இருக்காரு, லாட்ரி மாப்பிள்ள, அந்த லாட்ரி மாப்பிள்ள அது ஒரு அமைச்சர், அது பேசும் எதையாவது ஒண்ணு. இது ரெண்டு பேருக்கும் சபையை ப்ராப்பரா ஒரு ஒழுங்கா நடத்த தெரியாது, ஏழரையை கூட்டுறதே வேலை. இன்னைக்கு அந்த அரட்ரவுசர் பேசின அந்த பேச்சுக்கு தங்கம் தென்னரசு எந்திரிச்சு என்ன கேட்டார்னா, ஓகே நீங்க அந்த ரூட்ல வரீங்களா, ரைட் ஓகே நானும் அதே ரூட்ல வரேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி G2 மாப்பிள்ளைக்கு தான் ஆபத்தாயிடும், அவர் தான் பதட்டம் அடைவாருன்னு சொன்னீங்க. இப்ப எங்க திட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, ஓகே ரைட். இப்ப புதிய திட்டத்தை யாருக்காக போடுறீங்க, லாட்ரி மாப்பிள்ளைக்காக போடுறீங்களான்னு கேட்டார். போட்டார் ஒரு போடு. லாட்ரி மாப்பிள்ளையை குசி பத்துறதுக்காக, அவருக்கு தேவைக்காக நீங்க புது இடம் தேடுறீங்களான்னு அர்த்தம் அதுக்கு. உடனே லாட்ரி மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு. தான் இருக்காரு இல்லையா அவையில உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, 6 அடி நெடுநெடுன்னு வளர்ந்தவர் ஒருத்தர். அவர் ஏஞ்சி பேச வந்தாரு சபாநாயகர். ஏன்னா திமுக உறுப்பினர் கடும் கூச்சல், சபாநாயகரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் கோவப்படுறாரு. உண்மையிலேயே அவருக்கெல்லாம் உண்மையிலேயே அவர் ஏதாவது கையில கிடைச்சா நிர்மல்குமார் மண்டையில அடிப்பார் போல இருக்கு, அவ்வளவு கோவம் வருது அவருக்கு சபாநாயகருக்கு. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னே இல்லை நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரான உட்காருங்க அவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலா பரந்தூர் என்பது தேர்வு செய்தது இந்திய விமானத்துறை தான் தேர்வு பண்ணிச்சு. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தான் நம்ம இந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கலாம், இதை நீங்க பண்றதுனால இந்தந்த விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல்ல இடத்த ஒழுங்கு பண்ணி, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அதிமுக ஆட்சி காலத்துல தேடப்பட்ட இடம் திமுக ஆட்சி காலத்துல ஃபைனல் பண்ணி அது விமானத்துறை அனுமதி கொடுத்த பிறகுதான் அந்த நிலங்கள் கையகப்படுத்துற வேலைலாம் நடந்துச்சு. இந்த அரட்ரவுசருக்கு என்ன வரலாறும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது, கட்சி மாறி தமிழ்நாட்டையும் நாசம் பண்றதுக்கு தான் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா இந்த விஜய் மேல நமக்கு ஒன்றும் வாய்க்க தகராறு கிடையாதுங்க. இந்த மாதிரி சில்வண்டுங்க கிட்ட எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு இதுங்களெல்லாம் அமைச்சராக்கி வச்சு இதுங்களுக்கு வரலாறும் தெரியல, ஒரு இழவும் தெரியல, ஒரு கன்றாவியம் தெரியல, கண்ட கருமத்தை பேசி தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு. இது பேசுறதுனால யாருக்காவது நன்மையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த RSS அரட்ரவுசரு நிர்மல்குமார் G2 நன்மைன்னு இந்த அசம்பிளியில பேசுறதுனால தமிழ்நாட்டுக்கு நன்மையா? இந்த ஆள் இந்த வார்த்தையை சொல்லனா அவங்க லாட்ரி மாப்பிள்ளைன்னு பேச போறது இல்லை திமுக. அப்ப ஆரம்பிச்சு சண்டை யார் ஆரம்பிச்சது? ஆனா வெளியே என்ன சொல்லுவானுங்க தெரியுமா, திமுக எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுது அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவானுங்க.
என் தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா, திருட்டு மாஃபியா இருக்கு இல்லையா, இந்த கொள்ளக்கார கூட்டம் பொய் சொல்றதுனே பொய்க்கே பறந்துருக்குது இல்லையா, இந்த கும்பல் இதை மட்டும் கட் பண்ணி ஊர் உலகம் முழுக்க பரப்புவானுங்க. தங்கம் தென்னஸ் பேசினால லாட்ரி மாப்பிள்ளைக்குன்னு அதை மட்டும் கட் பண்ணி பாத்தீங்களா மக்களே? எப்படி பாருங்க, ஜனநாயகத்துல இவங்க எப்படியெல்லாம் பேசி கேலி கூத்தாக்குறாங்கன்னு பேசுவானுங்க. இந்த அரட்டவுசர் பேசுறது வெளியே வராது. இதுதாங்க சட்டசபையில ஆரோக்கியமான விவாதம் நடக்கிறதே கிடையாது. அதை ட்ரிகர் பண்ணி ஒவ்வொரு நாளையும் கடத்தி முதலமைச்சர் சப்பு விஜய் அந்த சப்ஜெக்ட் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை. அங்க இது எதுங்க ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனீங்க? நாடு நாசமா போறதுக்கு. அந்த விசிலச்சா குஞ்சுங்களுக்கு எல்லாம் நான் கேட்கிற கேள்வி, என்ன இழவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க? நாடு நாசமா ஆகிறதுக்கா? இந்த 100 நாளை தாண்டி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? இந்த விசிலச்சாங் குஞ்சு ஓட்டு போட்ட எல்லா ஜென்மங்களையும் கேட்கிறேன், இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க. ஒரு இழவும் நடக்கல. நம்ம மாதிரியே 4 மாநிலங்கள நம்மளோட தேர்தல் நடந்துச்சு. அந்த மாநிலங்கள்லாம் பொருளாதாரத்திலையும் மற்ற எல்லா விஷயங்களையும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் தான் நாசமா போயிட்டே இருக்கும். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற துப்பில்லாத அரசாங்கம். எல்லாம் அறகுறை, அரட்டவுசர்னால அறகுறையா தான் இருக்கு. எல்லாமே ஒண்ணு கூட உருப்படியா இல்லை. இன்றைக்கு பரந்தூரை முழுமையாக ரத்து செய்ததற்கு பின்னணியில விஜயனுடைய தனிப்பட்ட ஈகோ மட்டும்தான் இருக்கு. மக்கள் நலனோ மண்ணாங்கட்டி நலன்லாம் கிடையாது. விவசாயிகள் மீது அக்கறை இருக்குதுன்னா முதல்ல கடனை தள்ளுபடி பண்ணிருக்கணும். அவங்க வாங்கின கடனை தள்ளு பண்ணாலே பாதி பிரச்சனை தீரும். ஆனா அதை செஞ்சாரா? உங்க முதலமைச்சர் சப்பு விஜய் செஞ்சாராங்க? அதை விவசாயி மண்டையிலே கொட்டு. அவன் முடிய பிடிச்சி அவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டாரு. லேடிஸ் வந்தாங்க, 2500 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், எல்லா பஸ்லயும் நீ தமிழ்நாடு முழுக்க எங்க வேணா போலாம், எந்த பஸ்ல வேணா ஏறி இறங்கலான்னு போய் ஆசை வார்த்தை கூறினவுடனே பொம்பளைங்க ஆணு வாயை பொழுதுக்குன்னு ஆசையில ஓட்ட போட்டாலும் மொத்த ஓட்டம் குத்தியாச்சு. குத்துன்னு குத்திட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? 2500 ரூபா அவுட்டு. 1000 ரூபா ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபா தான் வருது. அட்லீஸ்ட் ஸ்டாலின் ஜெயிச்சுனா கூட 2000 கிடைச்சிருக்கும். போச்சா? 8000 ரூபா கூப்பன் தரேனார், அதுவும் போச்சா? அதுக்கப்புறம் இப்ப எல்லா பஸ்ஸும் கிடையாது. அதுல கிரைட்டீரியா, இதுல நான் இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். பிரச்சாரத்திலே நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் பிரச்சார நேரத்துல பேசும்போது சொன்னாரு, திமுக மாதிரி நான் திட்டங்களை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள்னு நான் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டேன், நான் சொன்னது தானே வாயை விட்டாரு, அளந்து விட்டாரு. அது என்ன வாயின்னு தெரியல. இப்போ ஒண்ணு பேசி அசம்பிளில, இது என்ன வாயின்னு தெரியல. தகுதி வாய்ந்த நபர்கள் 2500 2,50,000க்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அப்ப இது என்ன வாயி? எல்லாருக்கும் 6 சிலிண்டர் தரப்படும் சொன்னா அது என்ன வாயி? மானகட்ட வாயிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன நான் சொல்லி தொலைக்கிறது? ஏன் வாய் கெட்டு போயிடும் வேற ஏதாவது சொன்னா? ஆக மக்களே, ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இவர்கள் இந்த ஆட்சிக்கு உட்கார்ந்து இருக்கிற தாவேகா தற்குறி கும்பல் ஆட்சி நடத்துவதற்காக அல்ல, தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், தங்களை பெரிய ஆளா காமிச்சிக்கணும். சேர்ந்து 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள விஜய் பிரதம மந்திரியாம். உள்ளூர்ல ஓடா முடிக்கவே துப்பு இல்ல, ஒழுங்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல, இதுல பிரதம மந்திரி கனவு வேற. விஜய் சப்பு விஜய், தல்பதி விஜய். என்ன தல்பதி விஜய்? இங்க பூரா ஓட்ட ஓட்சலா போயிருக்குதுங்க எல்லாமே. மக்களே, நார்த் இந்தியால பரவுகிற இந்த தல்பதி விஜய் குறித்ததான அந்த போலி பிம்பங்கள் குறித்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அங்க எல்லாம் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ நான் பிரதம மந்திரின்னு சொன்ன உடனே அங்க நார்த்ல இருக்கிற எல்லாம் அமித்ஷா மோடி எல்லாம் மூடின்னு அடங்கி போய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிப்பாங்கன்ட்டு. அப்படிலாம் யாரும் ஒளிய மாட்டாங்க. ஏன்னா பாத்ரூம்னு ஏன் சொன்னா, இவர்களுக்கு பாத்ரூம் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டு வச்சிருக்காங்க. அவர் வாட்ச் பண்ணுவார், யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்கன்னு வாட்ச் பண்ணுவார். அந்த துறை அமைச்சர் RSS வழி வந்தவர். அதனால அவருக்கு தான் சரியான துறை பாத்ரூம் துறையை ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இதை ரசிக்காது பிரதமர் வேட்பாளர் என்பதை RSSம் ரசிக்காது. ரைட்டா? ஒரு கிறிஸ்டியனை பிரதமரா அவங்க ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு, விஜய பிரதமர்னு சொல்லிக்கிறதுல அமித்ஷாவோ மோடியோ விரும்ப மாட்டாங்க. அதை விட கொடூரம் என்னன்னா, முதல்ல முட்டு கொடுத்தாங்க பத்தியா காங்கிரஸ், நான் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருக்க, ராகுலும் ரசிக்க மாட்டாரு. ஆக யானை கொளுத்துச்சுன்னா தானே மண்ணவாரி கொட்டிக்கும்னு சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு. இப்ப அது எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எப்படியோ தடுமாறி யாரையோ ஏமாத்தியோ ஏதோ ஒரு சதி பண்ணி ஆட்சி அதிகாரத்தை புடிச்சிட்டீங்க.
இப்ப 3 மாசத்துல பிரதமர் நாற்காலி நோக்கி நகர்றீங்கல்ல, யானை கொழுத்து இருக்குது, மண்ணவாரி போட்டு நாசமாக போகுது. நண்டு கொழுத்து இருக்கு, வலையில தங்கலைன்னா சட்டியில தான் அப்புறமா செஞ்சு விட்டுருவாங்க. செஞ்சு அதான் நடக்க போகுது. மக்களே தெளிவா பார்த்துங்க. பரந்தூர் விமான நிலையம் ரத்தானதற்கு முழுக்க முழுக்க விஜயனுடைய ஈகோ மட்டுமே காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. மக்கள் நலன், விவசாயிகள் நலன், விளக்கண்ண நலன், வெள்ளப்பூண்டு நலன்லாம் கிடையாது. திமுக கொண்டு வந்த திட்டத்தை ரத்து பண்ணணும். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ திமுக கொண்டாந்த திட்டம்னு. இது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது விஷயம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம். இன்னொரு விஷயம், இவங்க ரத்துன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்றிய அரசாங்கம் அது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறது. ஆல்ரெடி எல்லா வேலைகளும் நடந்துச்சு, அனுமதியும் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு இவர் கேன்சல் அப்படின்னு. எனிவே நாளைக்கு எந்த சூழ்நிலை வேணாலும் மாறலாம். எப்படி டீலிமிட்டேஷன்ல அந்தர் பல்டி, ஆகாச பல்டி, எல்லா பல்ட்டி அடிச்சார்ல, குட்டிக்காரன் அடிச்சார்ல நம்ம தளபதி விஜய், அதாவது நார்த் இந்தியாவில் சொல்ற மாதிரி தளபதி விஜய், நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். இந்த பரந்தூர் விஷயத்திலும் என்ன வேணா நாளைக்கு நடக்கலாம். திருப்பி பல்ட்டி அடிச்சு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விருப்பத்துக்கு இணங்க வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் விமான நிலையத்தை அமைப்போம்னு சொன்னாலும் சொல்லலாங்க. நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே மக்களே, இது நிரந்தரம் அல்ல. எது தாவேகா ஆட்சி, தாவேகா சொன்ன திட்டங்கள், தாவேகா முன்னெடுக்கிற எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னும் நாட்கள் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.